ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம வந்து ரவுண்டு மிரரை வச்சு த்ரெட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்னையோட கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டு மிரரில் வந்து த்ரெட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பார்ட்டாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு 3 டைப்பில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து கிளாஸ் மிரர், அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பிளாஸ்டிக் மிரர், அதாவது மைக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 மிரரில் வந்து எந்த மிரர் உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த மிரரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த மிரரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வந்து க்ளூ அப்ளை பண்ணி கிளாத்தில் வந்து ஒட்டிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிற மிரர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 சைடுமே சேமாக இருக்கிறதுனால ஸோ 2 பக்கத்தில் எந்த பக்கம்னாலும் நீங்கள் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சைடில் வந்து க்ளூவை வந்து இந்த மாதிரி மிரரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மிரரில் மட்டும்தான் நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ மிரருக்கு வெளியில் வரைக்கும் நம்ம இப்படி ஒட்டும் போது மிரரை சுற்றி வெளியில் வந்து க்ளூ வந்து வரக்கூடாது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் மிரரில் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இருக்கிறதுலே மிரர் ஒர்க்லேயே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து பென்னோ வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட்டு வந்து டபுள் லைனாக வந்து எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டாட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் வந்து போட போகிறோம் அப்படியே. இப்போ இந்த இதில் ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு. நீங்கள் போடுற அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மிரருக்கு மேலே வந்து த்ரெட்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு டாட்லேயும் ஒரு ஸ்டிச் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாட்டுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் சென்டரில், அதாவது அந்த 2 டாட்டுக்கும் இடையில வந்து ஒவ்வொரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு வரோம். மிரர் ஒர்க்லே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் வந்து இது தான். ரொம்ப வந்து குயிக்காக வந்து மிரர் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணோம்னா குயிக்காக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் வந்து சென்டரில் வந்து போட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம அவுட்லைன் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து 1 லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மொத்தம் வந்து 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த டாட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் வந்து பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் செயின் ஸ்டிச் வந்து 1 லைன் வந்து போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா செகண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் டைப்புக்கு பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 5 இடத்துல வந்து டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5 டாட் வந்து மார்க் பண்ணிவிட்டு த்ரெட்டு வந்து 2 லைன்ஸாக வந்து எடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த டாட்டுக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து வெறும் ஸ்டிச் மட்டும்தான் பண்ணோம், லாக் ஸ்டிச் வந்து போடலை. செகண்ட் டைப்புக்கு வந்து நாம் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். ஸோ 1 லைன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தான் இந்த 5 டாட்லேயுமே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. ஒவ்வொரு டைமும் வந்து கொஞ்சம் வந்து மேலே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாட்டில் போட்டோம். இப்போ அந்த டாட்டை விட கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த டாட்டுக்கு அடுத்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த டாட்டில் போட்டோம். செகண்ட் வந்து அந்த டாட்டை விட கொஞ்சம் மேலே. இப்போ செகண்ட் லைன் போட்டாச்சு. தேர்ட் வந்து அதுக்கு நம்ம செகண்டு போட்டதை விட ஒரு ஸ்டெப் வந்து மேலே வர மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதோட திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதே மாதிரியே தான் போட்டுக்க போகிறோம். அந்த டாட்டுக்கு ஒரு ஸ்டெப் மேலேன்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சுமே வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டாட்டை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம ஆல்ரெடி வந்து 1 லைன் வந்து போட்ட ஸ்டிச்சுக்கு அடுத்து வந்து வர மாதிரி வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அவுட்லைனுக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்ட் மிரருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டாட் மார்க் பண்ணதுக்கப்புறமா சேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நம்ம ஒவ்வொரு டாட்டுக்கும் செயின் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இதுலையுமே போட்டுக்க போகிறோம். ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொரு செயின் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டாட் தான் மார்க் பண்ணியிருக்கேன். சேம் வந்து அந்த மிரருக்கு மேலே வந்து த்ரெட் வர மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 5 டாட் வந்து 5 செயின் வந்து போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த டாட்டுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் த்ரெட்டை கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு பேக் சைடு வந்து த்ரெட்டை கொண்டு வரோம். ஆல்ரெடி பேக் சைடு கீழே போட்டுக்கோம்னே அந்த த்ரெட்டுக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மெத்தடு தான். ஒவ்வொரு டைமும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பாதியில் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம போட்டுட்டு வர போகிறோம். இப்போ கீழே போட்டதுக்கப்புறம் மேலே வந்து அந்த மிரருக்கு மேலே வந்து ஒவ்வொரு டைமும் மேலே நம்ம கொண்டுட்டு போய் போடுறோம். கீழே த்ரெட்டை கொண்டுட்டு வரும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டுக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல வந்து வர மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு. திரும்ப த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போகும்போது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சை விட 1 ஸ்டெப் வந்து மேலே வர மாதிரி கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். திரும்ப பேக்கில் அப்படியே கொண்டுட்டு வரோம். பேக்கில் கொண்டுட்டு வரும்போது கீழே போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் வந்து மேலே வர மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு வரோம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து மிரரில் வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டிச்சு. இதுலேயுமே வந்து இன்னொரு டைப் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பேக்கில் வந்து த்ரெட்டை கொண்டுட்டு போய் பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நார்மலாக வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு போட்டுக்கிறோம். இதே மெத்தட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மிரரை சுற்றி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஒவ்வொரு டைமும் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மிரருக்கு பக்கத்தில் நெருக்கமாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப தள்ளி வந்து பண்ணக்கூடாது. இப்போது ஓரளவு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சேம் இதுவுமே வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து அவுட்லைனுக்கு வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த மிரர் வந்து அந்த த்ரெட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே வந்து நீங்கள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்து இந்த அளவுக்கு முடிச்சுட்டு அப்படியே 1 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் கொடுத்தோம்னா இந்த ஸ்டிச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 டைப்பையும் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ரவுண்டு மிரரில் வந்து த்ரெட் ஒர்க் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.